அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குமுதா. நான் ரொம்ப நாளாக சுயதொழில் செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு என் மைண்டில் போயிட்டு இருந்தது. அது சம்மந்தமாக நான் நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். எல்லாரும் இன்னும் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஜுவல்லரி மேக்கிங், அப்புறம் பியூட்டிஷியன், அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. அதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன் நம்ம ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்கே நிறைய லேக்ஸில் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் யோசித்து பார்க்குறப்ப டெய்லரிங்கில் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம் டெய்லரிங்கில். ஸோ இதுக்காக மாஸ்டர் நான் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக நம்ம மாஸ்டர் நமக்கு கிடைச்சாரு. மாஸ்டர் பேர் ஆறுமுகம். ஸோ இவர்கிட்ட நான் டெய்லி டெய்லரிங் லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் சேனல் நேமும் டெய்லி டெய்லரிங் நான் வச்சுருக்கேன். என்ன மாதிரி பிகினர்ஸாக இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோன்னா, ப்ளவுஸோடைய பேக் சைடு கட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் மாஸ்டர் எனக்கு சொல்லித்தர போகிறாரு. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸோட சைஸ் என்னங்கிறத எப்படி செக் பண்ணுறது பாருங்கள். எட்டு இன்ச்சு. இதை நல்லா பேக்கை நல்லா கரெக்ட் பண்ணி இந்த ப்ளவுஸோடைய லென்த் எப்படி செக் பண்ணுறது? அதையும் காட்டுறேன். அளவு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் சொல்லித்தரேன். 8 இன்ச்சு வச்சோமா, அதுலேருந்து பேக் சைடு 27 வருது. 27 திரும்ப 27 எடுக்கணும். 27 எடுக்கணும். 27 எடுத்தேன்னா எவ்வளோ வருது? இந்த ஐப்பட்டியோட 36 இன்ச்சு வருது. இது எடுக்கக்கூடாது, அது கணக்கில் சேர்த்தக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு அளவு 36 சைஸு. இதுக்கு துணி லைனிங் துணி எடுக்கிறதா இருந்தால் 1 மீட்டர் துணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த ப்ளவுஸோடைய அளவு 36 சைஸ். 36 சைஸ் இப்படி வச்சு செக் பண்ணணும். ஆமாம். ஓகே. இந்த சைடு இது கரை சைடு அந்த பக்கம் இருக்கணும். ஹோல்டிங் சைடு இந்த பக்கம் இருக்கணும். ஓகே. இந்த பிசருக்கு மார்க் பண்ணிக்கணும். பிசருக்கு மார்க் போட்டாச்சும் அடுத்தது இது எப்பவுமே மார்க் பண்ணுமா? ஸ்ட்ரைட்டா அந்த கூட போடலாம். இல்லை, அது எப்படியும் இருந்தாலும் எச்சு கம்மி வரத்தான் செய்யும். அதை மார்க் போட்டு இந்த மார்க் பண்ணதுலேருந்து 1.5 இன்ச்சு வைக்கணுமா. இங்கே அந்த ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக அங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க்கு வச்சுட்டு இந்த ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க் எதுக்கு? இது இந்த ப்ளவுஸோட மடிச்சடிக்கிறது, கீழே மடிச்சு அதுக்காகத்தான் இந்த இதுல இருந்து தான் நம்மளுக்கு அளவு என்னங்கிறது வரும். அது இப்போ நான் சொல்லி தரேன். இதுதான் ஆமாம் ஸ்டார்டிங். இது அடுத்தது ப்ளவுஸோட இடுப்பு ஃபர்ஸ்ட்ல மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ப்ளவுஸை இந்த ஃபோல்ட் பண்ணிட்டு நாலாக மடித்து பார்த்துங்க. இந்த ஃபோல்டிங் இருக்கிற சைடு வச்சுக்கிட்டு இந்த ஃபோல்டு இருக்கிற சைடு இந்த பக்கம் இதை கரெக்டாக இந்த எட்ஜ்லேயே வச்சு ஒரு மார்க்கு கரெக்டாக அந்த சைடு மார்க் பண்ணியிருக்கு. அந்த இதுலேருந்து ஒரு மார்க்கு 1 இன்ச்சு டாட்டுக்கு, 1.5 இன்ச்சு எக்ஸஸாக சைடு துணிக்கு எக்ஸஸாக 1.5 இன்ச்சு. இது இந்த டாட்டு இங்கே போட்டிருப்பாங்க. இந்த சென்டர் டாட் பேக்கில் சென்டர் டாட் போட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த 1 இன்ச்சு கேப் போடுறது. அந்த மார்க் இதுலேருந்து டிவைட் பண்ணி அப்படி அப்போ மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ இடுப்பு மார்க்கு பண்ணியாச்சு. நீ அடுத்தது கழுத்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக இதை சென்டர் பண்ணிக்கங்க. இதனோட சென்ட்ரு அப்படி இருந்தாலும் கூட இதை இந்த மாதிரி கரெக்டாக இந்த பேக்கில் இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக எடுத்துவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கேயும் சென்ட்ரு இதுதான் சென்ட்ரு பேக்னோட சென்டர் பார்ட். இந்த இடத்துல இந்த மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஒரு மார்க்கு. ஓகே. இது ஸ்டிச்சிங். இது கட்டிங் காலேஜ். ஏன் எக்ஸ்ட்ரா அப்படி போட்டுரும்? இது தைக்கும் போது இது நம்ம தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரணும். இது இந்த அளவுக்கு கட்டிங்கில் பண்ணால் தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு சரியான அளவு வரும். இது மடிச்சு தைப்பீங்களோ? மடிச்சு எது இது மடிச்சு தைக்கிறதுக்கு. ஓகே.
இது ஃபினிஷிங்லேயே வந்துடும். தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் வந்துடும். அப்போ ஃபினிஷிங்கில் வரணும்னு என்னென்னா இது ஒரு 1/4 இன்ச்சு வந்து இந்த பக்கம் கட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் கட்டிங் பண்ணும்போது தைச்சு வரும்போது எக்ஸ்ட்ரா விடணும். அப்போ தான் நம்ம வந்து ஆமாம் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும். ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து ப்ளவுஸோட பேக்கில் லென்த்து வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த டாட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த டாட்டுக்கும் இந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டருக்கும் கரெக்டாக சென்டரில் பிடிச்சிக்கணும். ஓகே, இந்த இதில் சென்டர் பிடிக்கணும். அப்போ தான் வந்து லென்த்தோட கரெக்டான இறக்கம் வரும். ஓகே, இந்த மார்க் இருக்குது, இந்த மார்க்கு இது இந்த மாதிரி ஒரு மார்க்கு. இது வந்து ஸ்டிச்சிங்க்கு, கட்டிங் அரேஞ்சு, மடிச்சு தைக்கிறதுக்காக உள்ளே பிடிக்கணும். நம்ம தைச்சு வரும்போது இந்த இதில் தான் தையல் விழுகணும். அதுக்கு தையல் வரும்னா அரேஞ்சு வந்து கட்டிங் விட்டால் தான் பிடிச்சி தைக்கும் போது கரெக்டாக வரும். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, எங்கே கட்டிங் போடுறோமோ அந்த லைன். இதுதான் ப்ளவுஸோடைய ஹைட்டு. ஓகே, இது அடுத்து வந்து ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள். இது அதே மாதிரி 4ஆம் வந்து மடிச்சுக்குங்க. ஓகே, மடிச்சுட்டு நல்லா உதறி விட்டுட்டு இந்த இந்த ஸ்லீவோட ஷோல்டரும் இந்த சென்டரும் கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுக்குங்க. ஓகே, இந்த மார்க்கு, ஓகே, இந்த மார்க்கு, ஓகே, எல்லாமே கரெக்டாக இங்கே பேக்கோட மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதையும் பார்த்துக்கணும், இங்கேயும் பார்த்துக்கணும். பாருங்க கரெக்டாக அந்த அளவு ஜாக்கெட்டுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, கரெக்டாக இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டிச்சிங்க்கு, ஓகே, இது வந்து கட்டிங்க்கு. இது கழுத்து சைடு தானே வருது? கழுத்துக்கு தான், நெக்கு தான். இது வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ இதை பண்ணிவிட்டு ஓகே, கரெக்டாக இது வந்து ஸ்டிச்சிங்க்கு, இது வந்து கட்டிங்க்கு. இப்போ ஓகே, இது ஷோல்டர். ஆமாம், இதில் வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டால் தான் ஃபினிஷிங்கில் வரும்போது இந்த தையல் வந்து இங்கே வரும். அதுக்காக இந்த கட்டிங்க்கு இங்கே தையல் விடுறது. இப்போ வந்து கழுத்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து இந்த இப்படியே இந்த மார்க்கு, அதில் என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். இது இந்த உள்ள கட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் சைடு தான், அது சைடா? பேக்கு. ஓகே, பேக்கு. பேக் சைடு. இந்த மார்க் பண்ணுற அளவுக்கு இதுதான் அளவு, ப்ளவுஸினோட அளவு, சரியான அளவு. இது வந்து கட் பண்ணும்போது நம்ம இங்கே காலேஜ் விட்டுருக்கும் போது அதுலேருந்து நம்ம வந்து அப்படியே இதுலேருந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு போகணும். ஓகே, இதுதான் வந்து மார்க். அடுத்தது ஆம்கோல் வந்து மார்க் பண்ணுறது. இந்த ஆம்கோல் வந்து மார்க் பண்ணுறது இந்த ப்ளவுஸோட. ஆமாம், அதுதான் அது. இது இப்போ பேக் தட்டு எப்படி மார்க் பண்ணணுமோ அதை அதே பொசிஷனில் பார்த்துட்டு வச்சுட்டு கரெக்டாக இது மார்க் பண்ணிவிட்டு நல்லா இங்கேயும் மெயினாக வந்து ஆம்கோலனோட இதுதான் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அமையும், சுருக்கம் இல்லாமல் வரும், அளவுகளும் சரியாக வரும். பேக் தட்டோட இது இங்கே இது போட்டிருக்காங்க. இந்த ஆம்கோலோட இது ஒரு மார்க்கு. இப்போ இதில் இருந்து ஒரு மார்க்கு. இது வந்து ஸ்டிச்சிங்கு. இனி அடுத்ததுக்கு வந்து கட்டிங்க்கு. ஆமாம், கட்டிங்க்கு ஒரு மார்க். இது மார்க் பண்ணியாச்சு. இதுலேருந்து எக்ஸஸ் துணி வந்து 1.5 இன்ச்சு விடணும். சைடில் வந்து எக்ஸஸாக 1.5 இன்ச்சு விடணும். இப்போ கட்டிங்காக மார்க் பண்ணியிருக்கிறோம். அதை போட்டு இப்போ லைன் போடுறோம், கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு இது இந்த மார்க்கு, இந்த மார்க்கு, இந்த மார்க்கு, இந்த மார்க்கு, இந்த மார்க் வந்து இந்த டாட்டுக்கு. ஆமாம், அதில் வந்து மார்க் பண்ணக்கூடாது. ஓகே, இதில் தான் பண்ணணும். இந்த இடத்துல வந்து கிராஸ் எடுத்துக்கணும். அது பட்டி துணி வந்து இப்படி ஃபோல்டு பண்ணும்போது இப்படி இந்த மாதிரி எடுத்தோன்னா துணி வந்து இங்கே வந்துடும். அதனால் இந்த கிராஸ் எடுத்தால் தான் துணி வந்து அந்த பக்கம் போகும். அதனால் அந்த மாதிரி கிராஸ் எடுக்கிறது, அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, இப்போ ப்ளவுஸில் வந்து ஆம்கோல் அளவு வந்து எவ்வளோ வருதுன்னு செக் பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். ஓகே, இந்த ஷோல்டர் தையலுக்கும் இந்த கீழே இருக்கிற தையலுக்கும் எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே,
கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சாக வந்து வச்சு பார்க்கணும். அந்த தையல் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த தையல், அதுலேருந்து அப்படியே வச்சு பார்க்கணும். இது வந்து இந்த கட்டிங்லேயே வச்சு பண்ணணும். அந்த அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு டேப்பை வந்து அப்படியே டேர்ன் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு இன்ச்சாக வச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். கரெக்டாக வரும்போது 8.25 இன்ச்சு வருது. இது இப்படியே வச்சா வராதா? அப்படியே வச்சானா அந்த அளவு வந்து எச்சு கம்மியாக வரும். ஆமாம் ஆமாம். இந்த இது வராது. ஸோ அதனால் இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்தால் தான் வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகே, எக்ஸாக்டாக வரும். இந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து வெட்டுனா தப்பே வராது. கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்கேலில் ஒரு ஸ்போர்ட் ஒன்று போட்டுக்கணும். இதில் இந்த சென்டர் இந்த இடத்துல எல் ஷேப்பில் இங்கேருந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கணும். இதுலேருந்து வந்து 1 இன்ச் வைக்கணும். 1 இன்ச் எப்பவுமே 1 இன்ச் தான் வைக்கணுமா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜாக்கெட்டும் வந்து மாறுபடும். ஒன்றுக்கு 1.25 வரும், ஒரு ப்ளவுஸுக்கு 1 இன்ச்சு வரும். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச் வச்சா தான் அந்த வந்து 8.25 இன்ச்சு மெஷர்மெண்ட் எடுத்ததில் அந்த இது அளவு வரும். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு அளவு. ஆமாம் ஆமாம். இந்த ஸ்கேலை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ ஆமாம், அந்த ஸ்லீவ் இப்போ அளந்ததனோட இது அளவு 8.25 இன்ச்சு வருதான்னு பார்த்துடலாம். இப்போ கட்டியிலேருந்து தான் அளக்கணும். இங்கே வச்சுக்கணும் டேப்பை வச்சுட்டு அப்படியே கரெக்டாக அந்த கேர்வ்லேயே வந்து வச்சு பார்க்கணும் கரெக்டாக வருதான்னு. கரெக்டாக பாருங்க, கரெக்டாக 8.25 இன்ச்சு கரெக்டாக இந்த மார்க் பண்ணியிருக்கல, கரெக்டாக இருக்குது பாரு. எக்ஸாக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். அந்த அர்கட் பாயிண்ட்டுக்கும் மேட்ச்சு கரெக்டாக ஆகும். ஸோ இப்போ வந்து 36 ப்ளவுஸ்ன்றதால தான் நம்ம இங்கே 1.5 இன்ச் எடுத்தோம். ஆமாம், 1.5 இன்ச் எடுத்திருக்கோம். இதே வேற ப்ளவுஸ் அளவுகள் மாறும். இது வந்து இந்த அளவுகள் வந்து மாறும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். ஏன்னா ஆம்கள் வந்து அதிகமாக வரும். இது வந்து 8.25 இன்ச்சு வருது. ஒவ்வொருத்தருக்கு வந்து 9 இன்ச்சு வரும், 9.5 இன்ச்சு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த கரோ வரையணும். அடுத்து வந்து பேக் டாட் மார்க் பண்ணோம். 8.25 இன்ச்சு வருது. 4.25 இன்ச்சு ஒரு பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். பாதியாக இது பண்ணிக்கணும். இந்த அளவு ஜாக்கெட் எடுத்து அதில் உயரம் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கணும். அளந்து பார்த்துட்டு இந்த டாட்டோட உயரம் இப்போ 4 இன்ச் இருக்குது. அந்த 4 இன்ச்சை வந்து இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த 1 இன்ச்சு நம்ம விட்டோம்ல, அந்த 1 இன்ச்சு வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அப்போ இந்த வந்து இந்த டாட் வந்து பிடிக்கணும். ஃபுல்லாக இங்கே பிடிச்சிருக்காங்க பாரு, அந்த மாதிரி பிடிக்கணும். அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் எதுக்கு பிடிக்கணும்ப்பா? அதுக்கு அதாவது இடுப்பு வந்து பேக்கில் வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக. பேக் போர்ஷனில் வந்து தூக்கும். இது இந்த டாட்டை பிடிச்சா தான் இரிப்பை வந்து பிடிச்சிக்கும். அதுக்காகத்தான் இந்த வந்து டாட் பிடிக்கிறது. இல்லைன்னா வந்து தூக்கிக்கும். பேக் எல்லா ப்ளவுஸுக்குமே போட்டே ஆகணும். இல்லைன்னா வந்து பேக் வந்து தூக்கும். இப்போ வந்து எல்லாமே பேக் தட்டுக்கு உண்டானது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நீ வந்து ஃபஸ்ட்டில் வந்து பிசரை வந்து கட் பண்ணணும். அடுத்ததோ ஒன்றா கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைன்லேயே கட் பண்ணி அந்த பிசரை மட்டும்தான் கட் பண்ணோம். அடுத்தது வந்து இந்த கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாரு, இந்த 4 இன்ச்சு இது கட்டிங்காக, அதுலேருந்து கட் பண்ணோம். அதே மாதிரி ஷோல்டருக்கும் 4 இன்ச்சு விட்டுருப்போம், அதில் தான் கட் பண்ணோம். இந்த கட்டிங் வந்து இந்த சிசரில் வந்து இந்த எண்டிங்லேயே கட் பண்ணிட்டு போகணும். எண்டில் அந்த உள்ளே வரக்கூடாதா? உள்ளேயெல்லாம் வரக்கூடாது. அந்த ஷேப்பு வந்து பெண்ட் ஷேப்பு வரும்போது இந்த ஃபஸ்ட்டில் முன்னாடி வந்து கட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அப்படியே அந்த கோட்டு மேலேயே வெட்டணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தள்ளி போகக்கூடாது. தள்ளி போயிடுச்சுன்னா மெஷர்மெண்ட் வந்து மாறி வரும். ஆம்கள் வந்து பெருசாக போயிடும்.
இந்த இடத்துல கிராஸ் பண்ணி வெட்டிக்கணும். ஓகே. அது எதுக்காகன்னா இப்போ காட்டுறேன் பாரு. இங்கே ஒரு அட்கட் பாயிண்ட் போட்டுக்கணும், இங்கே ஒரு அட்கட் போட்டுக்கணும். இதை மடிக்கிறோம்ல, இந்த மடிக்கிறனோட துணி வந்து இப்படி போயிடும். எதெல்லாம் உள்ள போதோ அங்கே அட்கட் மார்க் பண்ணணும். ஆமாம் கண்டிப்பாக. அது கட்டிங் அந்த ஃபினிஷிங் இடத்துல தான் ஃபினிஷிங். ஆமாம், இந்த மாதிரி கிராஸ் பண்ணால் தான் துணி வந்து இந்த மாதிரி போகும். ஓகே. இதே வந்து வி வந்து வராமல் இப்படி கட் பண்ணனா இந்த துணி வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ வந்து இது ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஷேப் பண்ணி விட்டோன்னா நீட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். பேக் கட்டிங் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணியாச்சுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என்னென்ன டவுட்ஸ் இருந்ததோ நான் அப்பப்பயே நான் வந்து கேட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன கட்டிங் மாஸ்டர்? நாளைக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கட்டிங் வந்து போட போகிறோம். ஓகே, நாளைக்கு பார்த்து. ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கட்டிங் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஃப்ரண்ட் கட்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.